சாய் சில்க்ஸ் ராஜி அவர்களுடைய கணவரோட ரூமில் கடிதம் ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன கடிதம், அதில் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய சாய் சில்க்ஸ் நிறுவனத்தோட ஓனர் தான் ராஜி அவர்கள். இவங்க சமீபத்தில் அவங்களோட கணவரால் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. தொடர்ந்து அவங்களோட இறப்புக்கு பின் ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனேயே போலீஸார் அந்த வீட்டை விசாரணை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க 2 பேத்தோட ரூமையுமே சர்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி சர்ச் பண்ணும்போது ராஜி அவர்களுடைய கணவருடைய ரூமில் ஒரு லெட்டர் ஒன்று இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு லெட்டரில் அவர் ஒரு நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருந்துருக்காரு. குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார் போல். அதை தான் லெட்டரில் எழுதியிருந்திருக்காரு. அந்த ஒரு லெட்டரில் அவரோட பையன்கள் 2 பேரையும் பற்றியுமே அவர் குறிப்பிட்டிருந்திருக்காரு. நீங்கள் 2 பேருமே நல்லா படிக்கணும், எனக்கும் அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிக அளவில் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியலை. ஒன்று நானும் அம்மாவும் பிரிஞ்சிடுவோம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று நடந்துருமோங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. அதனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லைனாலும் நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக வாழ கற்றுக்கணும். 2 பேருமே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லெட்டரில் அவர் எழுதியிருந்திருக்காரு. அண்ட் அந்த லெட்டரில் இருக்க விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அவர் ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணியிருக்காரு போல். அதனால தான் அந்த லெட்டர்லேயே அவர் குறிப்பிட்டிருந்திருக்காரு. மேலும் நாங்கள் இல்லைனாலும் நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இதன் மூலியமாக தெளிவாக தெரியுது, அவங்களோட ஒய்ஃபை கொலை பண்ணிவிட்டு அவரும் சூசைட் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறத. அண்ட் இந்த ஒரு லெட்டரில் கிடைச்ச ஆதாரத்தை வச்சு அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு காவல்துறை இந்த ஒரு கேஸுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்களாமா. அவர் கொஞ்ச நேரம் அவர் நல்லபடியாக யோசிச்சு அவங்க மனைவி மகன்களை யோசிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருந்திருக்க மாட்டார், இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்க மாட்டார். அதை எதையுமே யோசிக்காமல் ஆத்திரத்தில் அப்படி பண்ணிட்டாருங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக அவர் இயக்கியிருக்கக்கூடிய கருப்பு படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சந்திச்சு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அப்படி சந்திக்கிறப்ப ஏகப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி வந்துட்டு இருக்காரு. அண்ட் அவர் அட்லியை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்களில் நானே அட்லியை கலாய்ச்சிருக்கேன், அவர் காப்பி அடித்து எடுக்கிறாரு, அவருக்கு சரியாக படங்கள் எடுக்க தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். பட் ஒன்ஸ் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அவரை நம்பி கோடிக்கணக்கில் பணம் போட்டுட்ருக்காங்க. ஜவான் 1000 கோடி அடிச்சிருக்கு. அடுத்ததாக அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் அவர் போயிட்டாரு. அப்படி இருக்கையில் அவருக்கு படம் எடுக்க தெரில அப்படின்னு சொன்னதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஷேயாக இருக்குது. அண்ட் அவர் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், நானும் அவரை மாதிரி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அட்லியை பற்றி பேசியிருந்தார். அட்லியை பற்றி பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. படத்தோட ரீச்காக பேசியிருப்பாரோங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.